தாய்லாந்தும் கம்போடியாவும் மீண்டும் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டுள்ளன. இப்போது அதன் தீவிரமும் அதிகரித்து விட்டது. இது இப்போது திறந்த ஆயுத மோதல் என்ற வகையில் வந்துவிட்டது. ஆம், பல மாதங்களாக இந்த இரண்டு நாடுகளுக்குள் பதற்றம் அதிகமாக இருந்தது. அதன் காரணங்களை விரிவாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவில் நான் சொன்னதை நீங்க பார்க்கலாம். அதிலிருந்து இன்று சிசாகெட் மற்றும் சுரின் தாய்லாந்து பகுதிகளில் பெரிய அளவில் துப்பாக்கிச் சண்டை வெடித்தது. இது எல்லாம் இன்று காலை ஆரம்பமானது. தாய்லாந்து இராணுவத்தின் அறிக்கையின்படி கம்போடியா படைகள் எல்லை வரையறை கோட்டில் ஊடுருவி இருக்கலாம் என்று சந்தேகம் உள்ளது. அந்த நிலைமையிலிருந்து தாய்லாந்து உடனே படைகளை அனுப்பியது. கம்போடியா எதிர்த்து தாக்கியது. அப்போதே எல்லாம் ஆரம்பமாயிற்று. மற்றும் டாக்சின் சினவத்ரா முன்னாள் தாய்லாந்து பிரதமர் கம்போடியாவே முதலில் தாக்குதல் நடத்தியது என்று குற்றம் சாட்டினார். ராய்ட்டர்ஸ் தகவலின்படி 300க்கும் மேற்பட்ட படைகள் பல்வேறு மோதல் பகுதிகளில் குவிக்கப்பட்டன. மேலும் லைட் ஆர்ட்டிலரி முதல் BM-21 ராக்கெட் வரை பயன்படுத்தப்பட தொடங்கிவிட்டன. தாய்லாந்தின் F-16 போர் விமானங்களும் கூட இப்போது களத்தில் இறக்கப்பட்டுள்ளன. சிவில் மக்கள் பெருமளவில் வெளியேற்றப்பட்டனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஏற்கனவே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. தி என்குவைரர் அறிக்கையின்படி இந்த வீடியோவை நான் உருவாக்கும் நேரம் வரை 9 தாய்லாந்து குடிமக்கள் குழந்தைகள் உட்பட உயிரிழந்துள்ளனர் மற்றும் 14 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. ஆமாம், வெடிப்பு மற்றும் தாக்குதல் சம்பவங்களின் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் பரவலாக பரவிவிட்டன. நாம் தேடினால் கிடைத்துவிடும். இதற்கான தொடர்பில் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட தாய்லாந்து பிரதமர் பாதோம்தானி சினவத்ரா ஊங்கிங் சினவத்ரா அவர் உடனே உலகம் முழுவதும் கம்போடியாவின் இராணுவ நடவடிக்கையை கண்டிக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் பின்னர் அவரது கருத்துக்களில் பலர் அவரை கிண்டலடித்தனர். பலர் சொன்னார்கள், அடப்பாவி ஹுன் செனின் மருமகன், அல்லது ஹே துணிவில்லையே, அது உங்க மாமா தானே. யாரும் அவருக்கு ஆதரவு அளிக்கவில்லை. இது இப்படி நடந்தது அவரும் ஹுன் செனும் பேசிக் கொண்டிருந்த தொலைபேசி உரையாடல் கசிந்ததற்கு பின் ஏற்பட்ட விளைவு. அந்த நேரத்தில் அவர் ஹுன் செனை மாமா என்று அழைத்தது கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் பேசும் விதி தாய்லாந்து கம்போடியாவிடம் தாழ்வாக நடக்கிற மாதிரி இருந்தது. அந்த கசிந்த உரையாடலும் அவர் இப்போது பணி நீக்கம் செய்யப்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். இதோ இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், எனக்கு நினைக்கும் போது இந்த மோதல் இவ்வளவு அதிகமாக வளர்ந்ததற்கு காரணம் கம்போடியா படையினர் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக இருப்பதுதான். ஆமாம், கம்போடியா படையினர் அதிகமான பார்வைகள் பெற வேண்டும் என்பதற்காக தங்கள் ஆயுதங்களை சுட்டுக்கொண்டே நேரலை செய்ய மிகவும் விரும்புகிறார்கள். அவங்க காட்டிக்கொள்வது, அதாவது இராணுவ உபகரணங்களை பெருமைப்படுத்துவது, இது நிச்சயமாக பதற்றத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. மற்றும் உண்மையில இதை பற்றி தாய்லாந்து மக்கள் ஏற்கனவே பலர் உணர்ந்து விட்டார்கள். இது உண்மையில 2 குடும்பங்களுக்குள் மட்டும் உள்ள மோதல் தான், சினவத்ரா குடும்பம் மற்றும் ஹுன் குடும்பம். ஆனால் எப்படியும் இறுதியில் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். ஐயோ, ஆனால் உன் கருத்து என்ன? இந்த மோதலின் அதிகரிப்பை நாமும் யூடியூபில் மேலும் விரிவாக விவாதிக்க வேண்டுமா? எப்படி? கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.